வணக்கம். பிஎஸ்என்எல்லில் நிறைய இடங்களில் இப்போ வந்து 4G கவரேஜ் கிடைக்குது. ஆனால் 4G கவரேஜ் கிடைக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, 4Gலேருந்து பட்டுன்னு வந்து 2Gக்கு மாறுது, திரும்ப 2Gலேருந்து 3G, திரும்ப 4G 2G இப்படின்ட்டு மாறி மாறி தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்குது. ஒரு கண்டினியூவாக ஸ்டேபிளாக 4G டவரே கிடைக்க மாறுது. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் 4G கவரேஜில் வெறும் இன்டர்நெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது 4G LTE அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4G LTEயில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வெறும் இன்டர்நெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு. அதனால தான் நம்மளுக்கு ஒரு கால் பண்ணும்போதோ உடனே வந்து 2Gக்கு போயிடும். இல்லை நம்மளுக்கு ஒரு கால் பண்ணும்போதே சில டைமு நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைன்னா வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சொல்லுது 4G வந்ததுலேருந்து. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா 4G LTEயில் நம்மளுக்கு காலும் வராது, காலும் போகாது, நம்மளுக்கு எஸ்எம்எஸும் வராது, ஓடிபிலாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்ம மொபைல்லேருந்து இப்போ ஃபோன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு தெரியும் LTEயில் இருக்குது, அதனால் ஃபோன் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக 3Gக்கோ இல்லை 2Gயோ எதுக்கு அடுத்தது வந்து அவைலபிளாக இருக்கோ அதுக்கு மாற்றி விட்ரும் உடனே. அப்போ குறிப்பிட்ட செகண்ட் நம்ம மொபைலே பார்த்திங்கன்னா மேலே சிக்னலே இருக்காது. அடுத்தது கால் பண்ண உடனே அது பட்டுன்னு கட் ஆகிடும். இந்த பிரச்சனைலாம் இருக்கும். அதுவே நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பும்போதும் இந்த பிரச்சனை நடக்கும். ஆனால் நம்மளுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனுக்கு தெரியாது யார் பண்ணாங்க அப்படின்னே தெரியாது 4Gயில் கிடைக்கும்போது. அப்போ 2-3 டைம் ஃபோன் பண்ணாங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லும், இல்லை நாட் ரீச்சபிள் அப்படின்னு தான் சொல்லும். அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 2வது டைம் 3வது டைம் ட்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் டோட்டலாக டவர் கட் ஆகிட்டு திரும்ப வந்து 2Gக்கோ 3Gக்கு தான் போகும். அப்போ மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகும். இந்தமாரி பிரச்சனைலாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4Gயில் VoLTயை வந்து எனேபிள் பண்ணணும். இந்த VoLT அப்படின்னா என்னென்னா வாய்ஸ் ஓவர் LTE, அதாவது நம்ம பேசுகிறத வந்து டேட்டா மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து VoLT. இதுக்கு முன்னிலைனா நம்ம 2Gயில் 3Gயில் பேசின கால்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஃப்ரீக்குவென்சி வந்து ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீக்குவென்சி மூலயமா கன்வெர்ட் ஆகி மொபைல் டவர் பார்த்திங்கன்னா அது மூலயமா தான் நடக்கும். அப்படி பண்ணும்போது 2Gயில் 3Gலாம் கால் பேசும்போது கால் மட்டும்தான் பேச முடியும், எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாது, இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. அந்தமாரி நிறையா சிக்கல் இருக்கும். அதேமாரி கால் பேசிகிட்டே இருக்கும்போது கால் வந்து விட்டு விட்டு கேட்கும் 2Gலையும் 3Gலையும். ஆனால் 4Gயில் VoLT நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா நல்ல ஸ்டேபிளாக நம்மளுக்கு டவர் கண்டினியூவாக 4G கிடைக்கும். இருக்கிற ஏரியாவில் இருந்தால் நம்மளுக்கு மாறி மாறி கிடைக்காம கண்டினியூவாக 4Gலே நம்ம கால் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்டர்நெட் மூலயமாவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாய்ஸ் கால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகும். நான் இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய மொபைலில் இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், VoLTயை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ எனேபிள் பண்ண பிறகும் பாருங்கள் எனக்கு ஆனால் மேலே வந்து VoLT காமிக்கலை, எனக்கு இன்னமும் LTE மட்டும்தான் காமிக்குது. இது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்க போகிறோம். பிஎஸ்என்எல்லில் நம்ம அப்படியே வந்து சிம்மை எடுத்து போட்டு VoLT ஆன் பண்ணால் நம்மளோட மொபைலில் VoLT கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி ரெக்வஸ்ட் கொடுத்தா தான் அந்த சர்வீஸை அவங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணியோ கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏன் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி தான் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற காரணம் தெரிஞ்சால் தயவுசெய்து இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இந்த நம்ம மொபைல் காலிங் பண்ணுறதுக்கு 2 மேஜரான ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2G 3G. 2G 3G நெட்வொர்க்கில் பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஸ்விட்சிங் மெத்தடில் வந்து நம்மளுடைய காலெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணுற பர்சன் இருப்போம், நம்மளுக்கும் டவருக்கும் ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்து டவர்லேருந்து பார்த்திங்கன்னா MSCன்னு சொல்லுவாங்க, மெயின் ஸ்விட்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் ஒரு மெயின் ஸ்விட்சிங் சென்டர் ஒன்று இருக்கும். அந்த நம்மளுடைய கால் பண்ணும்போது நம்மளுடைய மெயின் ஸ்விட்சிங் ஆப்ரேட்டருக்கு போகும். அந்த மெயின் ஸ்விட்சிங் ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு ஆப்போசிட் பர்சன் வந்து நம்ம நெட்வொர்க்கே இருந்தால் அப்படியே வந்து கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு நெட்வொர்க்கில் இருந்தாங்கன்னா வேறு ஒரு அந்த நெட்வொர்க்கோடைய அவங்களுடைய நெட்வொர்க்கோடைய அந்த MSCக்கு போகும். அந்த MSCலேருந்து அவங்களுடைய டவருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அங்கே போகும். அவங்க நியர்பை இருக்கிற டவர்லேருந்து அவங்க மொபைல் யார் ரிசீவரோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ 2 யூஸருமே பார்த்திங்கன்னா டவர்லேருந்து ஒயர்லெஸ் மூலயமா தான் கனெக்ட் ஆகிருக்காங்க, அதாவது ஏர் மூலயமா. அப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் சிக்னல் எப்படி போகுதுன்னா 0 to 1 அப்படின்ட்டு டிஜிட்டலாக கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம அந்த
கவரேஜ் கொஞ்சம் வீக் ஆகும்போது என்ன பண்ணோம்னா இந்த 1 2 அந்த 1 0 அப்படின்னு போயிட்டு இருக்கிற சிக்னல் ஒரு சில டைம் அப்படியே மிஸ் ஆகிடும். ஏதோ ஒரு 1 மிஸ் ஆகிடும், இல்லை வந்து 0 கொஞ்சம் முன்னாடி போயிடும். அதனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் பேசிகிட்டே இருக்கும்போது வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்குறது, இல்லை வந்து பிரேக் ஆகிறது, இல்லை கண்டினியூவாகவே அந்த நம்பர்ஸ் போகலை அப்படின்னா காலே கட் ஆகிடும். இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா 2G 3Gயில் இருந்தது. ஆனால் அதே சமயம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது எஸ்எம்எஸ் வராது, நம்ம காலை கட் பண்ணால் தான் எஸ்எம்எஸ் வரும். பேசிகிட்டே இருக்கும்போது இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4Gயில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டு நல்லா வேகமாக இருக்கும். அதே சமயம் அந்த இன்டர்நெட்டு மூலயமாவே நம்ம ஃபோன் பேசலாம். அதுக்கு பேர் தான் கீழே இருக்குது பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா பாக்கெட் டேட்டா ஸ்விட்சிங் மெத்தடு சொல்லுவாங்க. நம்ம பேசுகிற அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கும் பார்த்திங்கன்னா மில்லி செகண்டில் பிரிப்பாங்க. 1 2ன்னு சொல்கிற மாதிரிங்க, இதை மில்லி செகண்டில் பிரிப்பாங்க. அந்த மில்லி செகண்டில் பிரித்து அது ஒரு டேட்டா பாக்கெட்டாக வந்து கலெக்ட் பண்ணி அவங்க பாக்கெட்டாக அனுப்புவாங்க. அப்படி அந்த பாக்கெட்டாக அனுப்பும்போது பார்த்திங்கன்னா எந்த பாக்கெட்டுமே மிஸ் ஆகாது, எல்லா பாக்கெட்டுமே போகும். நம்மளுக்கும் டவருக்கும் சில டைம் சிக்னல் வீக் ஆச்சு அப்படின்னா அந்த பாக்கெட்டு கொஞ்சம் டிலே தான் ஆகும். முன்னாடி போகிற பாக்கெட்டு கொஞ்சம் அந்த பாக்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே தான் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 மில்லி செகண்டுக்கு பார்த்திங்கன்னா லேட்டாக போகும். அந்தமாரி மில்லி செகண்டில் தான் லேட்டாக போகும். ஒரு சில பாக்கெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேகமாக போயிடும். அதாவது 4வது பாக்கெட்டு வந்து ஃபஸ்ட்டு போயிடும், இல்லை வந்து ஃபஸ்ட்டு பாக்கெட்டு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வந்ததுன்னா இதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு பாக்கெட்டுக்குமே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அப்போ நம்மளுடைய மொபைலில் அப்போ மொபைலில் பார்த்திங்கன்னா யார் ஃபைனலாக ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுடைய மொபைலில் உள்ளே வரும்போது அந்த பாக்கெட் டேட்டாவை வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பாக்கெட் தான் ஃபஸ்ட்டு, இந்த பாக்கெட் செகண்டு அப்படின்ட்டு ஈஸியாக மொபைலே அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒரு பாக்கெட்டாக ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு அந்த வாய்ஸை வந்து கிளியராக வந்து ஹெச்டி காலில் வந்து ஈஸியாக வந்து பேச முடியும். இதில் வந்து லேட்டன்சி தான் இருக்கும். அந்த மில்லி செகண்டில் கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அவசரம் பாக்கெட் மிஸ்ஸே ஆகாது. நம்மளுக்கு வாய்ஸ் கால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகாது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு காலும் வந்து கட் ஆகாது. நல்லா நம்மளுக்கு டவர் வந்து கிடச்சிட்டு இருந்தால் கட் ஆகாது. ஒரு சில டைம் குறைஞ்சிது டவர் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வரைக்கும் வெயிட் ஆகும், அவ்வளோதான். நம்ம இந்த 2G 3G 4G இதெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Gயில் பார்க்கும்போது வாய்ஸ் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அடுத்தது USSD அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பண்ணலாம். அந்த USSD அப்படின்றது என்னென்னா நம்ம பேலன்ஸ் பார்ப்போம் பாருங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா *123# அப்படின்னு போட்டுட்டு பேலன்ஸ் பார்ப்போம். இந்த சர்வீஸுக்கு பேர் தான் USSD அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்டர்நெட் 2Gயில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அடுத்து 3Gயில் வாய்ஸ் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், USSD பண்ணலாம். அடுத்தது இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்கும். அதுவே 4Gயில் பார்க்கும்போது வெறும் இன்டர்நெட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது 4G LT, இந்த LT தான் ஃபஸ்ட்டு வந்தது. LT அப்படின்னு காமிக்கும்போது உங்களுக்கு மொபைலில் வெறும் 4G அப்படின்னு காமிச்சதுன்னா அதுக்கு பேர் தான் LT. சில மொபைலில் LTன்னு காமிக்காது, ஓகேங்களா. நீங்கள் வந்து 4G அப்படின்னு கிடைச்சாவே அது LT தான். அதே VoLT கிடைச்சா உங்களுக்கு வந்து VoLTன்னு காமிக்கும். VoLTன்னு காமிக்கல 4Gன்னு மட்டும் காமிச்சா அதுக்கு பேர் LT தான். சில மொபைலில் மட்டும்தான் LT அப்படின்னும் காமிக்கும். அப்போ இந்த VoLTயை வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி அப்டேட்டாக கொடுத்தாங்க. இந்த VoLTயை நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா வாய்ஸ் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், USSD பண்ணலாம், இன்டர்நெட்டு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே VoLTயில் அட் அ டைமு மல்டிபிள் ஆப்ஷனும் பண்ணலாம். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது எஸ்எம்எஸும் அனுப்பலாம், பேசிகிட்டே இருக்கும்போது என்னோடய இன்டர்நெட்டையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வேறு இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இல்லை. இதே LTலேயோ இல்லை வந்து 3Gலேயோ இல்லை வந்து 4Gலேயோ இந்த ஆப்ஷன் வேறு இதுக்கு முன்னாடி எந்த அப்டேட்லேயுமே இல்லை. இந்த VoLTயில் மட்டும்தான் இந்த அட்வான்ஸான ஒரு ஆப்ஷன் வந்து பண்ணலாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது இன்டர்நெட் உள்ளே போனோன்னா நோ இன்டர்நெட்டுன்னு வரும். ஃபோனை கட் பண்ணால் தான் யூஸே பண்ண முடியும். இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் டெக்னாலஜியில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா நிறைய டைமு இந்த ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா கால் பண்ணும்போது ஆல் ரூட் பிஸின்னு வரும். ஏன்னா இந்த 2G கண்டுபிடிக்கும் போதெல்லாம் மொபைல் யூஸர் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அன்றைக்கி எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் இன்றைக்கி நிறைய யூஸர் இருக்கிறாங்க. அந்த யூஸருக்கு ஏற்ற மாதிரி மொபைல் நெட்வொர்க்கு வந்து அப்கிரேட் ஆகலை. அதனால தான் பார்த்திங்கன்னா 2Gயில் பண்ணும்போது நிறைய டைம் ஈவினிங் டைம் காலே கனெக்ட் ஆகாது, கட் ஆகிடும். அதேமாரி இந்த சர்க்யூட் டெக்னாலஜி பார்த்தோன்னா நார்மலாக நம்ம கால் பண்ணுற கனெக்டிங் டைம் பார்த்திங்கன்னா மினிமம் 7 செகண்ட் எடுத்துக்கும். சில டைம் 15 செகண்டும் எடுத்துக்கும். கால் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இப்போயும் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக சர்க்யூட் டெக்னாலஜி ஸ்விட்சிங்கில் கால் போகுது அப்படின்னு வச்சிங்களா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எப்படின்னா கால் பண்ண உடனே டொய் 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 இப்படின்னுட்டு அந்த சவுண்டு வந்துட்டு கனெக்ட் ஆகும் பாருங்க. சைலண்ட்டாக ரொம்ப நேரம் இருந்துட்டு கனெக்ட் ஆகும். இதெல்லாம் வந்து சர்க்யூட் டெக்னாலஜியில் உங்களை கால் வந்து கனெக்ட் ஆச்சுன்னா இப்படி தான் இருக்கும். அதுவே நீங்கள் VoLTயில் கால் பண்ணிங்கன்னா
அடுத்த 5 செகண்டில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் காதில் வைக்கும்போது ரிங்கு போகும். அடுத்த எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நேராக 5 செகண்டில் கரெக்டாக கால் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இது விவோஎல்டியில் ஸ்பீடாக கனெக்ட் ஆகும். நல்ல கிளியராக உங்களுக்கு வாய்ஸ் கால் இருக்கும். அடுத்தது எப்படி இப்போ வந்து நான் எனேபிள் பண்ணுறது விவோஎல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் அண்டு கனெக்ஷன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு அண்டு நெட்வொர்க் அது உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ உள்ள இந்த எஸ்எம்எஸ் அனுப்பணும். எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா 53733 அப்படின்ற நம்பருக்கு தான் அனுப்பணும். என்ன எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி விஓஎல்டி அப்படின்னு டைப் பண்ணணும். அதாவது ஆக்டிவ் அப்படின்றதுக்கு தான் சிம்பிளாக நம்ம வந்து ஏசிடின்னு போட்டுட்டு விஓஎல்டி அப்படின்னு அனுப்புவோம். இந்த எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னு வச்சிங்களா, எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடுச்சு, அடுத்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு ஒரு 3 நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஓஎல்டி அப்படின்ட்டு வந்துடும். எனக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு சிம்மு தான் என்னுடைய மொபைலில் போட்டிருக்கேன், பிஎஸ்என்எல் சிம் போட்டிருக்கேன். எனக்கு பாருங்கள் விஓஎல்டி அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ரெண்டாவது நான் நெட்டை ஆன் பண்ணுறேன். எனக்கு நெட்டை ஆன் பண்ண உடனே பிஎஸ்என்எல் 4G அப்படின்ட்டு காமிக்குது பாருங்கள். என்னுடைய லொக்கேஷனில் 4G கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஏரியாவில் 4G கிடைச்சா நீங்கள் வந்து கண்டிப்பாக விஓஎல்டி எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல ஸ்டேபிளாக நல்ல கிளியரான ஒரு கால் குவாலிட்டியை பண்ண முடியும். இந்த விஓஎல்டி அப்படின்னா என்னென்னா வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்றதுக்கு பேர் தான் விஓஎல்டி. இது எப்போ அமல்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2009 வந்து உலக நாடுகளில் அமல்படுத்துனாங்க. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு 2014 தான் வந்தது. நம்ம 2014 ஏர்டெல் மற்றும் ஜியோ மட்டும்தான் 2015 வந்து இதை அமல்படுத்திட்டாங்க. அப்போ அவங்க அமல்படுத்தும் போதே விஓஎல்டியை டைரெக்டாக கொண்டு வந்ததால் ஏர்டெல் ஜியோவில் வந்து நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பி ஆக்டிவேட் பண்ண தேவையில்ல. அதே பிஎஸ்என்எல் வோடஃபோன் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து குறுகிய காலத்தில் தான் எடுத்து வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க 4G LTE கொடுத்துட்டாங்க. லேட்டாக வந்து அவங்க வந்து விஓஎல்டியை அமல்படுத்துறதால தான் அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுற சூழ்நிலை இருக்குது. இதனால தான் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பணும். ஏன்னா வோடஃபோன் ஐடியாவிலையும் பிஎஸ்என்எல்லையும் இப்போ தான், அதாவது வோடஃபோன் ஐடியாவில் 2022 வந்து கொடுத்தாங்க, பிஎஸ்என்எல்ல 2024 வந்து விஓஎல்டியை கொடுக்குறாங்க. அப்போ அதனால் நம்ம வந்து லேட்டாக வந்ததால் இப்போ தான் நம்ம வந்து அதை எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்ம எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி தான் ஆகணும். அடுத்தது இதில் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் மேலே வந்து விஓஎல்டி அப்படின்னு காமிக்குது பாருங்கள். இதுமாரி காமிச்சா உங்களுடைய ஃபோனில் விஓஎல்டி எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2த்துலேயும் காமிக்கணும். விஓஎல்டி 1 விஓஎல்டி 2 அப்படின்னு காமிக்கணும். சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அது தனியாக காமிக்கும், சில மொபைலில் டவருக்கு மேலே வந்து உங்களுக்கு காமிக்கும். எல்டின்னா லாங் டேர்ம் எவல்யூஷன், விஓஎல்டின்னா வாய்ஸ் ஓவர் லாங் டேர்ம் எவல்யூஷன் அப்படின்றது தான் மீனிங். இப்போ நீங்கள் வந்து விஓஎல்டி எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு நார்மலான ஃபோன் பேசுகிற ஆப் இருக்குது பாருங்கள். நார்மலாக நம்ம ஃபோன் பண்ணுவோம்ல, அந்த ஆப்லேயே வீடியோ காலே பண்ணலாம், நல்ல கிளியராக பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் ஃபோன்லேயும் விஓஎல்டி வந்து காமிக்கணும். அந்த பர்சன் ரிசீவரும் வந்து ஃபோனில் விஓஎல்டி மேலே எனேபிளாக இருந்தால் அப்போ அந்த ஃபோன் பர்சன் நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹச்டி கால் அப்படின்னு காமிக்கும். இப்போ பாருங்கள், அப்போ ஒரு கால் வந்து காமிக்கிறேன், அந்த பேர் சைட்லேயே பாருங்கள் ஹச்டி அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து காமிக்கும். மேலே ஏரோ மார்க் போட்டு இருக்க பாருங்க, அங்கே ஹச்டி அப்படின்ட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு அங்கே ஹச்டி அப்படின்ட்டு காமிச்சதுன்னா அதே டைமு இங்கே காலில் கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்க, அங்கே உங்களுக்கு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த வீடியோ கால் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கால் பேசும்போது ஃபஸ்ட்டு கால் கனெக்ட் ஆன பிறகு தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். கால் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வீடியோ காலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நார்மல் காலே வீடியோ காலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் காலில் வீடியோ கால் பேசலாம். அந்த ரிசீவருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் காமிக்கும், இந்த கால் வந்து வீடியோ காலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நீங்கள் எஸ்ஸா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ண சொல்லும். அவர் எஸ்ஸை கொடுத்துட்டா நீங்கள் நார்மல் காலில் நல்ல வீடியோ கால் கிளியராக வந்து பேசலாம். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அடிஷ்னல் ஆப்புமே வந்து வாட்ஸ்அப்போ இல்லை ஸ்கைப்போ அதேமாரி அடிஷ்னல் ஆப்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் கால் பண்ணும்போதே வீடியோ காலில் எந்த ஒரு டேட்டா பேக்குமே நீங்கள் இல்லைனாலுமே பண்ணலாம். இதுக்கு இன்டர்நெட்டு யூஸே பண்ண தேவை. அதை விட இதில் நல்லா கிளியராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு சில கால் பண்ண சாம்பிளை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த கால் பாருங்கள், இந்த பர்சன் மேலே வந்து ஹச்டி அப்படின்னு காமிக்குது பாருங்கள். மேலே எனக்கு விஓஎல்டி இருக்குது, அந்த பர்சனுக்கும் விஓஎல்டி அப்படின்ட்டு காமிச்சுது, அதனால தான் இங்கே ஹச்டின்னு இருக்குது. ஒருவேளை எனக்கு மட்டும் விஓஎல்டி அப்படின்னு காமிச்சுது, அந்த ரிசீவர் பர்சனுக்கு விஓஎல்டி இல்லைன்னா அங்கே வந்து காமிக்காது. என்கிட்ட இருந்து
அதாவது மெயின் ஸ்விட்சிங் சென்டர் வரைக்கும் தான் அந்த கால் வந்து ஹெச்டி காலாக போகும். அதுக்கப்புறம் அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் காலாக போயிடும். இந்த பர்சனுக்கு பாருங்கள் காமிக்கலை. அதாவது வந்து இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எனக்கு அது விஓஎல்டி எனேபிளாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு விஓஎல்டி எனேபிளாக இல்லை. அதனால் என்கிட்ட இருந்து போகிற கால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகும்போது நார்மல் காலாக தான் போய் ரிசீவ் ஆகுது. அதாவது ஒரு 60% பேர் தான் விஓஎல்டி காலே யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியுது, மீதி பேருக்கெல்லாம் தெரியல. இதை வந்து தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு இதை எப்படின்ட்டு சொல்லுங்கள். அவங்களும் வந்து இன்னும் பழைய கால் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் அவங்களோட மொபைலில் நீங்கள் வந்து விஓஎல்டியை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு எனேபிள் பண்ணி கொடுங்க. விஓஎல்டின்னா என்ன, எல்டின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு தனியாக வீடியோ போட்டிருந்தேன், கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் மேலே பட்டனில் கொடுக்குறேன். அந்த இந்த வீடியோ முடித்த உடனே போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.